சொல்லுகிறேன். என்ன இது நண்பர்களே, நம் பள்ளியில் அப்படி என்ன நிகழ்வு? வான்முட்டிலிருக்கும் தேசிய கொடியும் வண்ண வண்ணமாய் தோரணங்களும் மாவில் வடிவெடுத்த அழகிய கோலங்களும் மின்மினி பூச்சிகளை அங்கும் இங்கும் சுற்றித் திரியும் எல்லை மொழி பிள்ளைகளும் ஆஹா சொர்க்கம் என்று கண் முன்னே தெரிகிறது என்று நினைத்தேன். ஆம், சொந்த நாடே சொல்வகற்றும் எந்தாய் நாடே. அன்னைய நாட்சிகள் திளைத்த சோகத்தை முறித்தையினால் நாம எல்லாம் வாழ்த்த ஒரு பொன்னால் தானே சுற்றி பார்க்க வந்த ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைத்தனத்தில் சுற்றி அந்நியமாக்கி விட்டார். ஆயின் கத்தி என்று ரத்தம் என்று ஊத்தம் ஒன்று வருகிறதே, நித்தியத்தை நம்பும் யாரும் இத்தரையில் சேருவி என அகிம்சை முழுக்கமெடுத்து காந்தி அண்ணலின்